வணக்கம். இப்ப நான் வந்திருக்கிறது குற்றம் விசாரிக்க வந்திருக்கேன். இப்ப குறைகள் கூறுவதோ அல்லது நிறைகள் கூறுவதோ இது நேரம் இல்லைங்க. ஏன்னா இது சப்ஜூடிஸ் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி அதிகம் பேசக்கூடாது. நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். இங்க நாங்க வந்தது இவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு, இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும். உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்ன பட்டுட்டாங்க பாடு. கேள்விகள் கேட்டுட்டு இல்லாம இவங்களுக்கு என்ன வழி பண்றது, இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். நான் இது யாரையும் பாராட்டுற நேரம் இல்லை. ஆனா அந்த பிரிட்ஜில் பர்மிஷன் கொடுக்காம இருந்ததுக்காக நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அதுல பெரிய இந்த மறுக்க முடியாத கருப்பு புள்ளியா இவங்கெல்லாம் ஏன் எப்படி இங்க வந்தாங்கன்னு கேட்கறத விட வந்தாங்களேங்கிறது தான் எனக்கு ஆறுதல். அதனால தயவு செய்து இவங்கெல்லாம் நேரத்துக்கு வரலைன்னா இன்னும் 4-5 பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதுக்காக நன்றி தான் நான் பாராட்டு விழா நடத்துற நேரம் செய்ய வேண்டிய கடமை தான் செஞ்சிருக்காரு. செய்யலைன்னு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நடந்து போச்சு. கோர்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை ரொம்ப ஒரு தரமான பண்புள்ள அரசியல்வாதி எப்படி அதை நடத்தணுமோ, தலைமை எப்படி செயல்படுத்தணுமோ அதற்கான எல்லா குணாதிசயங்களையும் காட்டியிருக்காங்க. அது எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு. அதுக்கு நன்றியும் சொல்லணும். சார், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு கவர்மெண்ட் should take responsibility. சார், எனி கவர்மெண்ட் will take responsibility சார். ஆனா இது என்ன நடந்ததுங்கிறது இப்ப சட்டத்துல அவங்க சப்ஜூடிஸ், அது ரொம்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. அதை கமெண்ட்டும் அடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. தயவு செய்து சொல்ல வேண்டியவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள் நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனாலதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா, யார் உண்மைன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்ல, பல பார்வையில பல பொருளா தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. அதனால தயவு செய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோட நின்னதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கல. தயவு செய்து பணியை செய்ய விடுங்கள். சார், லைட் ஹவுஸ்லாம் போய் பாத்தீங்க, இந்த இடம் சிறந்ததுன்னு பாத்தீங்களா? சார், இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க. இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம். பாதுகாப்பு குறைபாடு காரணமா கொடுத்திருந்தா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கதை இன்னைக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் சொல்றாங்க சார். எல்லா எதிர்கட்சிகளுமே பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யார் வைக்கிறாங்கிறத நீங்க பாக்கணுங்க. நம்ம நடுநிலையா நின்று பார்த்தோம்னா, நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தா மக்கள் சைடு எடுங்க பிளீஸ். யாருக்கு? அது கோர்ட்ல சொல்லுவாங்க.